மேற்கு வங்கத்தில் 100 நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. தேசிய புலனாய்வு முகமை இப்போது மேற்கு வங்கத்தில் இருக்குது. அதிரடியான சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான எப்போதும் இல்லாத அளவிற்கு கொஞ்சம் சமாதானமாகத்தான் அங்கே போயிட்டுருக்கு. ஏதாவது பிரச்சனையை தூண்டுறதுக்கு இப்படிப்பட்ட வேலைகளை ஏதாவது சக்திகள் பண்ணிகிட்ருக்கா, இல்லைன்னு சொன்னால் கைப்பற்றுவதற்கான மேற்கு வங்கத்தை எலெக்ஷன் மூலமாக கைப்பற்றுவதற்கான ஒரு தந்திரமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் தான் மேற்கு வங்கத்தில். நேற்று மாலையிலிருந்து இந்த செய்தி வருது, எதேச்சா ஒரு ரைடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதாக போகுது. அவங்க ரைடுக்கு போன இடத்துல இப்போ என்ன சொல்கிறாங்க, சில ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் 73 குண்டுகள் அப்படிங்கிறாங்க, இன்னொரு ஊடகம் 100 குண்டுகள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நாட்டு வெடிகுண்டுகளாக வீட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய வெடிகுண்டுகள் அப்படிங்கிறத கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த கைப்பற்றிய பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ள உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக போய் தகவல் பாஸ் ஆகி தேர்தல் ஆணையத்துக்கு போய் தேர்தல் ஆணையம் உடனடியாக என்ஐஏ உள்ளே வரணும் அப்படின்ட்டாங்க. என்ஐஏ நேற்றைக்கே அந்த விசாரணையும் கையில் எடுக்கிறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, எந்த இடத்துல அப்படிங்கிற இதை பார்ப்போம். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பங்கார் அப்படிங்கிற பகுதி, சவுத் 24 பர்கானாஸ் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற பகுதியில் தான் இந்த செகண்ட் ஃபேஸ்க்கான அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக அங்கே போயிட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்ப்ரைஸான ரைடு சர்ச் ஆப்ரேஷன், சில தகவல்கள் கிடைச்சதை வச்சு போகிறாங்க. ரஃபீக்குல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் அவருடைய வீட்டுக்கு போகும்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்கு, உளவுத்துறை அதன் அடிப்படையில் போகிறாங்க. அவர் திரிணாமுல் கட்சியினுடைய பிரமுகர்னு சொல்லப்படுது ஊடகங்களுமே, என்று அல்லஜிட்லிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. திரிணாமுல் கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறதுங்கிற உறுதி இல்லை, உறுதிப்படுத்த முடியாது. முன்னாடி இருந்தார், இப்போ இல்லை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, குழப்பம் இருக்குது என்பதாக போயிருக்கிறது. அதற்கு பிறகு உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் இது வந்த பிறகு கொல்கத்தா போலீஸ் கமிஷனர், அங்கே இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர்ஸ், மாவட்ட எஸ்பிஸ், ஓசிஐசிஸ், இந்த லெவலுக்கு எல்லாருக்கும் உடனடியாக உத்தரவுகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக சர்ச் ஆப்ரேஷன்ஸ்க்கு போங்க, எங்கெங்கெல்லாம் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கிறார்களோ. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாகவும் மாறுச்சு. ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கிறேன், இவங்களெல்லாம் தேர்தலுக்கு முன்பாகவே கைது பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. உயர்நீதிமன்றம் அங்கே தலைமை நீதிபதி அமர்வு அதில் என்னென்னா, கொடுத்த லிஸ்ட்டில் எல்லாரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்களாக இருந்தார்கள். அதை எதிர்த்து கட்சி கோர்ட்டுக்கு போகுது. இப்படியெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களை மொத்தமாக பட்டியலிட்டு எடுத்து இவங்களால பிரச்சனை வரலாம். தேர்தலுக்கு முன்பாக அந்த முன்கூட்டியே கைது, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்பாங்கல்ல, அவங்க வெளியில் வந்தால் பிரச்சனையாக முன்கூட்டியே கைது பண்ணி வீட்டு சிறையிலையோ இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகளை காரணத்தை காட்டி கைது செய்யலாம்ங்கிற இடத்துக்கு உத்தரவு போட்டு உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. இல்லை, அதாவது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய தீவிரமான பணியாளர்கள் அவங்கள கைது பண்ணிட்டா இதை முடக்கிடலாம், ஓட்டு அந்த வழியாக வரக்கூடிய ரூட்டையே நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக கூட இதை பார்க்கலாம் இல்லையா? அதுதான் தேர்தல் ஆணையம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, தேர்தல் வன்முறைங்கிறது தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. அது எப்படி ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும்தான் வன்முறையில் ஈடுபடுவாங்க? எதிர்கட்சிக்காரங்களில் ஒருத்தவர் கூட நீங்கள் அந்த நோக்கத்தோடு போகிறாங்க இல்லை, திடீர்னு ஒரு உணர்ச்சி வேகத்தில் சண்டையாகுது, பிரச்சனையாகுது. அது எப்படி போன எலெக்ஷனுக்கு பிறகு 24 போட்ட கேஸ் எல்லாம் காவல்துறை பதிவு பண்ணதெல்லாம் பார்த்தா ஆளுங்கட்சியை விடவும் எதிர்கட்சிக்காரங்க மேலே கூடுதலாக இருக்கும். அவங்கெல்லாம் ஏன் சந்தேகத்துக்குரிய நபர்களாக அவங்க இதுக்கு வரலை? ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் சமயத்திலேயே சில நேரங்களில் தேர்தல் ஆணையங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு பதற்றமான வாக்குச்சாவடிகள்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. அது எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடத்துலையும் நடக்கும். மாவட்ட வாரியாகவும் கூட இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரிஸை வச்சு எந்த இடத்துல அந்த மோதல் வந்தது அப்படின்ட்டு மாவட்ட அளவில் கூட அதிகாரிகளை தயார்படுத்திவிங்க. அங்கே கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு கண்காணிப்பு போடுங்கிறது ப்ரொசீஜர்லாம் நடக்கும், புரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி அத்தனை பேரும் ஒரே கட்சிக்காரங்களா, அதுவும் கணேஷ்குமாரை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய மம்தாவினுடைய கட்சிக்காரங்களா இருக்காங்கிறது அங்கே ஒரு பெரிய கேள்வி, சந்தேகத்தை உண்டாக்கியது. இந்த சூழலில் தான் இப்போ நேற்றைக்கு இது போன பிறகு என்ஐஏ உள்ளே வந்துட்டு இதில் பிரதான குற்றவாளி அப்படின்னு கருதப்படுகிறவர் நேற்றைக்கே கைதாக இருக்கிறார். அதுபோக அடுத்தடுத்து வெவ்வேறு விதமான ஆட்கள். இதில் என்னென்னா அவங்களுக்கு உடனடியாக அடுத்தடுத்து நடக்குது பாருங்கள். இவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, மத்திய உள்துறைக்கு போகுது, உள்துறையிலேருந்து கம்யூனிகேட் ஆகுது, என்ஐஏ டக்குன்னு உள்ளே வராங்க, விசாரணை ஆரம்பிக்கிறார்கள். என்ஐஏ ஏப்ரல் 26 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொல்கத்தா போலீஸிடமிருந்து வழக்கு விசாரணையை உடனடியாக கையில் எடுத்துட்டு உத்தர் காஷிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் பாங்கர் டிவிஷனில் அங்கேருந்து தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ 79 குண்டுகள் அப்படிங்கிறதாக என்ஐஏ ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நாங்கள் பத்திரமா வச்சுருக்கிறோம், ஆனால் அதுவே ஏதாவது அசம்பாவிதமாக விட்டுச்சா கூட மிகப்பெரிய அளவுக்கு
மனித உயிர்களுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் சேதமாக இருக்கும் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறாங்க. இல்லை, இதில் எண்ணெய் வந்து இவ்வளவு தீவிரமாக இறங்கி இருக்கிறத நம்ம வேற வகையிலையும் பார்க்கலாம் இல்லையா? இப்போ செங்கோட்டையில் அந்த வெடிகுண்டு விபத்து, கார் வெடிகுண்டு விபத்து, இதில் கூட இவ்வளவு துரிதமாக வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு எழும்புது. என்னன்னா ரொம்ப சாவகாசமாக தான் அந்த இதெல்லாம் நடந்தது. அது இப்போ அந்த கேஸ் எங்கே போச்சு அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து புலனாகலை. பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா அது மெட்ரோக்கு பக்கத்தில் வேற இருந்தது அந்த நிகழ்விடம் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த பயங்கரவாதிகளுடைய வேற தேடி ஏன் போகலைங்கிறது தான் கேள்வி, ஏன் செயல்படலைங்கிறது தான் கேள்வி. இதை கேள்வி கேட்டால் எதிர்கட்சிகள் தேச விரோதிகள் ஆயிடுறாங்க, கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் ஆயிடுறாங்கிறது இருக்கு இல்லையா? இது எவ்வளவு அபாயகரமானதுங்கிறதையும் நம்ம அதில் வந்து புரிஞ்சுக்க முடியும். பெரும்பாலும் இதில் என்னையே வரலாம் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வெடிகுண்டு வழக்குகள் மிக பெரும்பாலும் அவங்க தான் கொண்டு போவாங்க. நமக்கு நினைவு இருக்கும், இங்கே கோயம்புத்தூரில் இதே மாதிரி காருக்குள்ள ஒரு சிலிண்டர் வெடி விபத்து அப்படின்ற விஷயம் போச்சு. அது சிலிண்டரில் வெடிகுண்டு தான், பயங்கரவாத தாக்குதல். அண்ணாமலை போய் கோயம்புத்தூரில் போராட்டம் எல்லாம் பண்ணாப்புல. ஹெச் ராஜானா அதை இப்போ மிக கடுமையாக எடுத்தார். அதுவுமே என்ஐஏக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதில் என்ஐஏ பொறுத்தளவில் தேசிய அளவில் ரொம்ப அபாயகரமான விஷயம் சதி செயல்கள், இந்த கோணத்தில் தான் அது போகும். இங்கே கலவரங்களை தூண்டுறது இந்த மாதிரி தான் போகும். அப்போ என்ஐஏ திடுதிப்புன்னு இறக்கி இருக்கிறது இதை சுற்றி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கான வேலையாக கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? சென்னையை சேர்ந்த கர்கா வினோத் அப்படிங்கிற ஒருவர், அவர் ஏற்கனவே சரித்திர குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவராக தொடர்ந்து இருக்கக்கூடியவர். அவர் ஏதோ போதையில் போய் அந்த பாட்டிலுக்குள்ள பெட்ரோல் ஏதோ ஃபில் பண்ணி கவர்னர் மாளிகை வாசலில் போட்டதும் அதுக்கே என்ஐஏவை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதில் ஏதோ சர்வதேச தேசிய சதி செயல்கள் இருக்கா அப்படின்னுட்டு. அதை தாண்டி நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதில் உள்ளபடியே இருக்கிறத விசாரிக்கட்டும். இதில் என்னன்னா என்ஐஏ நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க, ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் இத்தகைய செயல்கள் வரும் பொழுது இதில் முடிச்சதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னு ஒரு பட்டியலையும் கூடுதலாக கொடுத்தால். ஏன்னா இப்போ தெரிந்தோ தெரியாமலோ அதில் அரசியல் குற்றச்சாட்டுகள், அரசியல் கோணம் உள்ள வரும்போது அது கவனம் பெறக்கூடிய வழக்காக மாறுது. எந்த வழக்காக இருந்தாலும் இப்போ யாரும் ஒரு திரிணாமுல் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றத அரசியல்வாதிகள் தாங்க வைக்க முடியும். எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் அரசியல்வாதிகள் அது அப்படி வச்சா இது எதுவும் சிக்கலாருங்கிறதுல வைக்காமல் இருக்கிறாங்களா? ஊடகங்கள் ஏன் அதில் சந்தேகம் இருக்கிறதுனால அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேற்கு வங்க மக்களுக்கும் ஏன்னா மக்கள் வன்முறை ஒருபோது விரும்ப போகிறதில்லை. மேற்கு வங்க மக்கள் ரொம்ப காமாக தெளிவாக சில இடங்களில் மோதல்கள் இருந்தாலும் கூட ப்ராப்பராக ஃபஸ்ட் ஃபேஸில் ஓட் போட்டு முடிச்சாங்க. அவங்களுக்கு நம்ம உள்ளபடியே ஒரு பெரிய சல்யூட் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பூத்தில் கூட மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடாமல் மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. இந்த சூழலில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு இப்படியான ஒரு விஷயங்கிறது தான் அங்கே பதற்றத்தை உண்டாக்கியிருக்கு. நம்ம பார்க்கணும் 93.19% நம்ம நம்பலை. ஏன்னா அங்கே எஸ்ஐஆர் என்ன லட்சணமாக இருந்தது. இங்கே அரசு ட்ரைபியூனல் போட்டும் ட்ரைபியூனலில் 27 லட்சம் பேர் கேஸ் எடுத்து அதில் 138 பேரை விசாரித்து 136 பேரை திரும்ப ஓட்டு போடுங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த 136 பேரும் பூத்துக்கு போய் சேரல, அவங்க எங்களுக்கு ப்ராப்பராக லெட்டர் அனுப்பல, அதனால் நீங்கள் போட முடியாதுங்கிற மாதிரி வந்தது. இதில் இன்னும் கூட என்னென்னா ஒரு 68 பேர் என்னமோ எலெக்ஷன் நடத்திய அதிகாரிகள் அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அதான் அவங்க கேட்குறாங்க, எலெக்ஷன் நடத்துறதுக்கு நாங்கள் தகுதி உடையவர்கள், ஆனால் அந்த ஊரில் ஓட்டு இல்லாத ஆளுக்கு தான் எலெக்ஷன் நடத்த கொடுத்தியா, உங்கள் பேர் எஸ்ஐஆரில் நீக்கிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் போஸ்டல் பேலட்டில் போட முடியாதுன்னு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போச்சு. கடந்த காலத்தில் கார்கில் போரில் நாட்டுக்காக பாடுபட்ட அதில் ராணுவ வீரர்கள் தொடங்கி அவங்க குடும்பத்தினர், அவங்களுக்கு மூத்தவங்க, இந்த இதெல்லாம் அவங்க வயது நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு போச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவங்க, அவங்களுடைய குடும்பத்தினர், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்ததையும் கூட பார்த்தோம். தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு வந்ததன் விளைவாக அது வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பொலிட்டிக்கலி அப்படிங்கிற ஆங்கிள்குள்ளே கொண்டு வந்தோம்னா, இதை ஒரு பக்கம் வச்சுட்டு சில நாட்களுக்கு முன்பாக மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது அரசியல் ரீதியானது தான், ஆனால் அவங்க வச்சதுங்கிறதுனால அவங்க கட்சிக்காரங்க அதை பெருசாக எடுத்தாங்க. பாஜகவே இங்கு குண்டு வைக்க வாய்ப்பு இருக்கிறது, வச்சுட்டு தேர்தலுக்காக செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் போய் சுவேந்த அதிகாரிகிட்ட பைக்க போட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே அதை எடுப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எங்கள் மேலே பழிய போடுவாங்களான்னு பாஜக சொல்ல போகிறாங்க. இதில் மாட்டிக்கிட்டேன்னா இப்போ உள்ள என்னையே வராங்க அப்படின்னா அந்த இடம் அப்படிங்கிறது திரும்ப பதற்றமான ஒரு சூழலுக்குள்ளே வரும், இயல்பு வாழ்க்கைங்கிறது பாதிக்கப்படும். இதில் கொடுமை என்னென்னா, நீங்கள் ஏறத்தாழ அந்த மாநிலத்தினுடைய போலீஸை விட
2 மடங்கு அங்கே 1.25 லட்சம் 1,10,000 நம்ம போலீஸ் இருக்கிறாங்க. நீங்கள் 2.25 லட்சம் இராணுவ துருப்புகளை உள்ளே கொண்டு போய் 2.25 லட்சம் துருப்புகளில் 2.25 லட்சம் இராணுவ வீரர்களை துணை இராணுவ படையினரை கொண்டு போய் நீங்கள் உள்ளே இறக்கிடுறீங்க. பர்சனல்ஸ் போயிருக்கிறாங்க அப்படின்னா அப்படி என்ன நடந்துற போகுதுங்கிறது இருக்குது. இவ்வளவு பாதுகாப்பாக இல்லை. இதில் தான் இந்த பைக்கில் பின்னாடி டபுள்ஸ் வரக்கூடாதுங்கிற விதியெல்லாம் போட்டு அதை திரும்ப அவங்களே அதில் சில விஷயத்தை தளர்த்தி வாபஸ் வாங்கி ஓட்டர் ஐடியை காட்டிட்டு நீங்கள் போகலாம்னா அவங்க பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போகிறதுல என்ன இருக்குது? அப்போ இவங்க இது ஏறத்தாழ இதை வச்சு அவங்க சமாதானம் சொல்லுவாங்க. பின்னாடி வர்றவன் பாக்கெட்டுக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீசிடுவான். அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மேற்கு வங்கம் முழுவதுமே மம்தா பானர்ஜியோட ஆட்கள் வெடிகுண்டோட அலைகிற மாதிரி இருக்குது. இந்த பழைய ரஜினி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை விளையாட்டாக சொல்கிறோம், பட் அங்கே இருக்கிறவங்க தான் என்னுடைய சீரியஸ்னஸ் புரியும். ரஜினி படத்தில் பார்த்தா ஒரு டைட் ஜாக்கெட் போட்டுருவாப்புல, அந்த ஜாக்கெட்லாம் கட்டி குண்டா தூக்கிட்டு இருக்கோம். ஃபைட்டில் அதை அப்படியே உருவி ஒன்று ஒன்றா அடிச்சு தூக்கி வீசுவாங்க. மனிதன் சினிமாவில் அந்த மாதிரி எதுவும் இவங்க நினைக்கிறாங்களா? அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் முழுமையாக விசாரிக்கப்படணும். அதனுடைய வேறு வரைக்கும் போகணும். அதில் வேறு எதுவும் செயல்கள் நோக்கம் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன்பு கொண்டு வந்து நிப்பாட்டி குற்றவாளிகளை நிரூபித்து தண்டனை வாங்கி தரணும். பெரும் சிக்கல் கைது பண்ணி 8 வருஷம் 10 வருஷம் உள்ள போவாங்க, விசாரணை இல்லாமலே. இதெல்லாம் மிக கொடுமையானது. சட்டமும் அதுக்கு பல நேரங்களில் துணை போவதுங்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத கவனிக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ தீதி அவர்களுக்கு எதிராக இந்த பக்கம் எல்லா மூத்த அமைச்சர்களும் போய் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அனல் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பதிலுக்கு இறங்கி பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் வேற ஒரு நியூஸ் இன்னைக்கு காலையில் வைரலாக போயிட்டு இருந்தது. அது நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த இவ்வளோ சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது உள்துறை அமைச்சகம் இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் வன்முறை கலவரம், அடக்குவதற்கு ஆட்கள் அனுப்புங்க, துணை இராணுவ படையை இதுக்கு அனுப்புங்க அப்படின்னா செய்தி வந்திருக்கிறது. 8500 CAPF வீரர்கள் மணிப்பூருக்கு திரும்ப இருக்கிறார்கள். பெங்காலில் தேர்தல் பணிகளை முடித்து விட்டு திரும்ப இருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கு. அவன் கொளுத்துட்டு சாகட்டும் மாறி மாறி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லை இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? தமிழ் சினிமாவில் வர போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸில் எல்லாம் அடிச்சு முடிச்சவங்க ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு வானத்தை பார்த்து சுடுறதா? அங்கே என்ன நிலைக்கு போயிட்டுருக்கிறது? குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து 2 இனக்குழுக்களுடைய மோதல், அரசினுடைய துருப்புகள், காவல் நிலையங்கள்லேருந்து கடந்த காலத்தில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போனவங்களே நீங்கள் தடுக்க முடியல. இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எதையுமே செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு நடுவில் கையேறு நிலையில் அதற்கான எந்த எண்ணமும் இல்லாத ஒரு அரசாக நீங்கள் இருக்கிறீங்க. இல்லை, கையறு நிலைன்னு கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இதற்கு பின்னால் ஒரு அரச பயங்கரவாதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பல ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி களத்தில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்களும் அங்கே என்ன பண்ணிட்டாங்கிற கேள்வி இருக்குது. அது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆனால் RSSனுடைய ஆதரவு பெற்ற 2 அமைப்புகள், நீங்கள் அராம்பாய் தெங்கோல் ஆனாலும் சரி, இன்னொரு அமைப்பானாலும் சரி, ஆக்சுவலாக மணிப்பூர் CM பேசின அந்த ஆடியோ டேப் வந்தது இல்லையா, அந்த ஆடியோ டேப் இஷ்யூ ஆகி அது ஃபாரன்சிக் வரைக்கும் போன நிலையில தான் அவர் ஆட்சியை கலைச்சிட்டு அவங்களே திரும்ப வேற ஒரு முதலமைச்சராக போட்டோம். அப்போ இது முதலமைச்சரை மாத்துறதுனால அடங்குவது அல்ல. இனக்குழுக்களிடம் நீங்கள் மூட்டிய பகையை என்ன பிரச்சனைனா, நீங்கள் சாதி ரீதியிலாக மத ரீதியிலாக மக்களை வெறியூட்டி மோதலை உண்டு பண்ணிட்டீங்கன்னா, உண்டு பண்ணியவர்கள் நினைத்தாலும் அது தடுக்க முடியாதுங்கிற ஒரு அபாயம், பேரபாயம் இருக்கு. அதனுடைய நீட்சியாக நம்ம அதை பார்க்க முடியும். நீங்களே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாதுங்கிறது அவர்களுக்கு புரியாமல் போனதனுடைய விளைவாக அந்த விலையை இன்றைக்கு இந்த மாநிலம் மட்டுமல்ல அந்த மக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கேள்வி, பெங்காலில் உங்களுக்கு நீங்கள் அங்கே அவ்வளவு காவல்துறையெல்லாம் இது வரைக்கும் கொண்டு போனதில்லை. நீங்கள் பல கட்டங்களாக நடத்தியிருந்தாலும் இவ்வளவு காவலர்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகாத அளவுக்கு ஏன் கொண்டு போகிறீங்க துணை இராணுவ படைங்கிற கேள்வி இருக்குது. அதை விட முக்கியம், பெங்கால் டியூட்டி முக்கியம், மணிப்பூர் எரியறத நான் அடக்கிறது முக்கியம் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அரசு எப்படி வர முடியும்? நீங்கள் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு நினச்சா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அமித்ஷா என்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர், அவர் நினச்சா பரவாயில்ல. உள்துறை அமைச்சர் அப்படி ஒரு மாநிலம் எரியும் போது இருக்கிற எல்லா லாஸையும் நகர்த்திட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்கிற லெவலுக்கு நீங்கள் அதை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கணும், உள்ளே இறக்கி இருக்கணும். வேறு எந்த டியூட்டி இருந்தாலும் லீவ் கேன்சல், லீவை சஸ்பெண்ட் பண்ணுறோம், கிளம்பி வாங்க, நீங்கள் அங்கே அனுப்பி இருக்கணும். இதை விட்டுட்டு இதில் குடும்பம் என்னென்னா, பெங்காலுக்கு இவங்க டியூட்டிக்கு கிளம்பும் போதே அப்படி ராமர் கோயிலுக்கு அந்த வழியாக போகிறாங்களாம், நிப்பாட்டி அங்கே சாமி கும்பிட்டுட்டு டியூட்டிக்கு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது.
நீங்கள் இராணுவ உடையோடு போகிறவர்கள் அப்படி நிப்பாட்ட முடியுமா? அதில் யாராவது ஒரு ஜென்ரலாக இருக்கிறவர் அங்கே ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு சர்ச்சிலையோ மாஸ்க்லையோ நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டி இருந்தால் என்ன வேலை பண்ணியிருப்பீங்க? வானத்துக்கு பூமிக்கு எப்படி குதிச்சிருப்பீங்க? எந்த எல்லைக்கு போய் பேசியிருப்பீங்க? இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ நீங்கள் இராணுவத்தை காவிமயமாக்குதல் என்கிற எண்ணம் இருக்கிறது அப்படின்னா அது மிக மிக அபாயகரமானது. இன்னைக்கு பற்றி இருக்கிற மணிப்பூரை விட பெங்கால் அப்படி என்னத்தை இவங்க தடுத்துட போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. இதற்கான பதிலை உள்துறை அமைச்சகம் பிரதமர் சொல்ல வேண்டும். அவங்க மணிப்பூருங்கிறது குறித்து வாய் திறக்கவே மாட்டார்கள். ஆக்சுவலாக நேற்றைக்கு பிரதமருடைய ஒரு ட்வீட்டும் கூட அதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. இந்த ட்ரம்ப் அவர்களை கொல்ல முயற்சி பண்ணாங்க இல்லையா, அது எங்கே நடந்தாலும் அபாயகரமானது தான். அதில் நம்ம பிரதமர் போட்டுக்கிறாப்புல ஒரு வளர்ந்த பண்பட்ட ஜனநாயகத்தில் வன்முறைக்கு ஒருபோதும் இடம் கிடையாது, அதை நாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு போட்டிருந்தாரு. இந்த மணிப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கே அதெல்லாம் என்ன, அது வன்முறை இல்லையா? சும்மா எதுவும் வீட்டில் கோழி குழம்புக்கு யார் தலையை சாப்பிட்றதுன்னு அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிற சண்டையா? இது என்னவா எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ பிரதமருடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குது, உள்ளே நடக்கும்போது என்னவா இருக்குது, பாஜகவினுடைய பார்வை இதை நோக்கியது. இந்த இடத்துல 2 பேரும் இந்தியர்கள் தானே, உங்கள் கணக்குப்படி 2 இனக்குழுவும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து நின்றுக்க வேண்டாமா? ஏன் நிற்கலை? 2வது முறை உங்கள் ஆட்சியை நீங்களே கலைக்கக்கூடிய சூழல் வந்தாலும் கூட அப்போ நீங்கள் நாட்டில் அரசை கலைச்சிட்டு அங்கே கவர்னர் ஒருத்தரை போட்டு வச்சுருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கலாம். உங்கள் அரசு தோற்று போன அரசுகளாக இல்லையா? நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிற கேரளாவில் பேசுகிற, தமிழ்நாட்டில் பேசுகிற, பெங்காலில் பேசுகிற டபுள் என்ஜின் சர்க்கார் தானே மணிப்பூர்லேயும் இருந்தது. அந்த டபுள் என்ஜின் என்ன லட்சணமாக போச்சுங்கிறதுக்கு இதை உதாரணமாக எடுத்துக்கலாமா? இது எதுக்குமே பதில் சொல்லாமல் தேர்தல் தான் முக்கியம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். மேற்கு வங்கத்தில் உள்ளபடியே எந்த வகையில் யார் எந்த சார்புடையவர்களாக இருந்தாலும் வன்முறைக்கானவர்கள் மீது ஒடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் சார்புநிலை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். அது இல்லை என்பதுதான். இதற்கு நடுவில் போராடுகிறார் மம்தா பானர்ஜி. மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து இல்லை, ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசே வந்து செய்கிறது அப்படிங்கிறது தான். பதட்டத்தை தணிக்கணும். அரசு நிறுவனங்களை ஆயுதமாக மாற்றி அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதுனுடைய உச்சமாக மேற்கு வங்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.